நிலம் டிவி நிலம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு. இந்த ஆண்மை குறைவு அப்படின்னாலே வந்து மிகப்பெரிய ஒரு பயம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாவே இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நிறைய வந்து மருத்துவ முறைகள் இருக்கு. மருத்துவ முறைகள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ முறைகள்லாம் பயன்படுத்தியுமே அதுல வந்து தீர்வு காண முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இயற்கையான வைத்தியத்துல பாரம்பரிய வைத்திய முறையில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் வந்து நமக்கு வழங்கிய ஒரு அற்புதமான எளிமையான ஒரு முறையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து அந்த மருத்துவத்தை வந்து பார்க்க போறோம். ஆலமரத்தினுடைய ஆலம் விழுதுகள் இருந்துதாங்க இந்த மருத்துவத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஆலமரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் நினைவுக்கு வருது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய விழுதுகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலங்களில் வந்து அந்த ஆலம் விழுது வந்து நம்ம வந்து பல் துளக்குறது. அதுல பல் துளக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பல் வந்து வலிமை பெறும், தூய்மை பெறும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்து பல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் அதுக்கு உண்டு. இதுதான் நம்ம வந்து அறிஞ்சிருப்போம். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஆலம் விழுதினுடைய நுனி பகுதி அதை வந்து நம்ம எடுத்து அதை வந்து மைய அரைச்சி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த சுண்டக்காய் அளவுக்கு வந்து நம்ம உருண்டை பண்ணிக்கணும். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா உருண்டை பண்ணி காலையில ஒரு உருண்டை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாலையில இரவு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான வந்து நாட்டு மாட்டு பால் காய்ச்சிய ஒரு டம்ளர் வந்து பாலை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இது வந்து நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அபரிதமான வந்து ஆன்ம சக்தியை வந்து பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குமே இதை பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விந்து அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அந்த விந்து வந்து நீந்தக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா அந்த வலுவாகவும் ஸ்பீடாகவும் தரக்கூடிய தன்மை இதுக்கு உண்டுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விந்து அணுக்களை வந்து பெருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. விந்து வந்து கெட்டிப்படக்கூடிய தன்மையுமே வந்து இதுல உண்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விழுதை உடைக்கும் பொழுதே அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த பால் தன்மைகள் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எவ்வளவு நாள் வந்து பயன்படுத்தணும்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டலம் 48 நாள் வந்து நம்ம இதை பயன்படுத்திட்டு வந்தோம்னா அற்புதமான பலன்களை வந்து நம்ம பார்க்க முடியுங்க. இதை பயன்படுத்துறதுனால எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது. நிச்சயமா வந்து இதை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற எல்லாம் உள்ள இறையர்களும் குருவர்களும் துணை இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.